வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். அவங்க பிடிஎம்ங்கிறாங்க பிஜேபியோட. பிஜேபி கேளுங்க, அதில் ஒருத்தர் பேசுவார், அவர் சொல்லுவார், இல்லை அவர் டிஎம்கேவோட பிடிஎம், அவங்க அப்பா வந்து டிஎம்கே, அவங்க அப்பா இருந்தார், இன்றைக்கி மாற்றம் வேணும், தீர்வு வேணும் அப்படிங்கிறக்காக வந்திருக்காங்க. இப்போ இருக்கிற ஆளுக்கு பூரா ஆளுக்கு ஒரு ஆள் பிடிஎம் சொல்லிட்டு போக வேண்டியதான். இதான் அவங்களுக்கு வேலையை. இவர் தெளிவாக இருக்கார். என்ன விஜயகாந்த் என்ன ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணார். என்ன பண்ணால், அவர் நல்லது செய்யல, மக்கள் யாருக்குமே சொல்லலை. ஒரு இடத்துல பாதிப்பு வந்திருக்கு, கஷ்டப்படுறாங்கன்னா விஜயகாந்த் அண்ணன் நேராக போனார், செஞ்சுக்கிட்டு இருந்தார். என்றைக்கு அரசியல்னு உள்ளே வந்தாரோ நேராக டிபேட்டில் உட்கார ஆரம்பிச்சிட்டார். எங்கே மீடியா மைக்கு நீட்டினாலும் பேசாமலாம் போக மாட்டார். அப்போ ஒரு செய்தியாளரை அவரை கேள்வி கேட்குறாருன்னா, தப்பாக கேட்குறாருன்னா அந்த நேரத்தில் கோவம் வந்துடும். கோவம் வந்து திட்டினோன்னா அதை ட்ரெண்ட் ஆக்கி அவர் தண்ணி அடிப்பாரா என்னென்னலாம் இவருக்கு தெரியாது. ஆனால் அந்த செய்தியாளர் என்ன போடுவாங்கன்னாக்கா, புல் சரக்கில் வந்தார், அப்போ ட்ரெண்டு மாற்றுறாங்க. இவர் அதில் உஷாராக இருக்கார், எங்கே நான் பேசணும், எப்போ பேசணும். அதாவது இது வரைக்கும் 60-70 வருஷமாக பேசின அரசியல்வாதியை பார்த்தோம். இந்த 2026 பேசாமல் உட்காந்து செயலில் காட்ட போகிற அரசியல்வாதியாக நம்ம